ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே கிளாஸஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் 9 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டுடே கிளாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் 8 வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னாக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து வாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கும். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரைட். ஸோ டுடே கிளாஸ்ல வந்து போயிடலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from r to r given by f of x is equal to 2x is 1 to 1 and on to. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே 1 to 1 அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஆன் டூ அப்படின்னா என்னன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து போய் பாருங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃப் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆர் ஆர் டு ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் அப்படின்னா என்னது? ஆர் வந்து சொல்லும்போது ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் நம்பர்ஸ் வந்து சொல்லும்போது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும், அண்ட் இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வரது தான் என்னது நம்ம ரியல் நம்பர்ஸ் வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் சொல்லும்போது நான் ஒரு ஏன்னு ஒரு செட் எடுக்கிறேன், பின்னு ஒரு செட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஏ செட்டுன்றது தான் எனக்கு வந்து ரியல் நம்பர்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பி செட்ஸ் ஆல்சோ ரியல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏ செட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலராக ஒரு -1 -0 1 சொல்லி ஒரு 3 எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னது, f of x is equal to 2x. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து -1 வந்து நான் எடுக்கிறேன். அப்போ x is approaches to -1, which implies f of -1 is equal to 2 into -1 சொல்லும்போது -2. அப்போ -2ன்றது ஒரு ரியல் வேல்யூ, ரியல் நம்பர் வேல்யூ தானே. ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே -2ன்றது வந்து எனக்கு வந்து கிடைக்குது. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா f of 0 is equal to 0ன்னு சொல்லி வந்து கிடைக்குமா. அப்போ 0ன்றது ஒன் ஆஃப் த ரியல் நம்பர் அண்ட் x is equal to 1 சொல்லி வந்து எடுக்கும்போது f of x is equal to f of 1 is equal to 2 into 1 is equal to 2. ஸோ இதுக்கான வேல்யூஸுமே எனக்கு வந்து 2ன்றது வந்து கிடைக்குது. 2ன்றது ஒன் ஆஃப் த ரியல் நம்பர், ரைட்? அதுதான் நமக்கு முக்கியமாக தேவையானது. அப்போ எனக்கு இங்கே 1 to -1 சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் வந்து கிடைக்குது. 0 to 0ன்னு சொல்லும்போது ரியல் நம்பர் வந்து கிடைக்குது. 1 to 2ன்னு சொல்லும்போது எனக்கான ஒரு ரியல் நம்பர் வந்து கிடைக்குது. அதாவது -1ஓட இமேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரியல் நம்பர், 0ஓட இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரியல் நம்பர், 1ஓட இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு ரியல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும் என்னது, ஈச் எலிமெண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் இமேஜ்ன்றது வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே எனக்கு வந்து ஒரு ரிலேஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து ரிலேஷன் சொல்லுவோம். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு -1 வந்து -2ன்றது வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதனாலே நம்ம என்ன சொல்லிடுறோம், ஈச் எலிமெண்ட் ஆஃப் யூனிக் இமேஜ். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்குது, ஒரு யூனிக் இமேஜ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதை தான் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் வந்து சொல்றோம். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொல்றோம். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடோமைன். அப்போ கோடோமைன் வந்து சொல்லும்போது இந்த ஏ செட்ன்றது என்னது, ஒரு டொமைன். அப்போ பி செட்டு தான் என்னது, கோடொமைன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்க ரேஞ்சுன்றது எதை வந்து நம்ம பர்டிகுலர் சொல்றோம் அப்படின்னாக்கா ஏலேருந்து எனக்கு பியில் வந்து வரக்கூடிய அந்த ரிலேஷன், அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இங்க ரேஞ்சு வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க ரேஞ்ச் வந்து சொல்லக்கூடிய எல்லாமே வந்து எனக்கு ரியல் நம்பர்ஸாக வந்து இருக்குது. டொமைனும் வந்து என்னது, எனக்கு ரியல் நம்பர்ஸாக வந்து இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இங்க கண்டிஷன்ஸ் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லும்போது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் ஆன் டுன்னு சொல்லும்போது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன்ன்றது வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னாக்கா 1 to 1 அண்ட் ஆன் டுன்றதை நம்ம ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ டுடே கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்ப்போம்.